என்னோட சின்ன வயசில் அம்மா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த 2 வீடையும் விற்றுட்டு அம்மா லீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னோட தாத்தா 5 வீடு வச்சுருந்தார், என்னோட அப்பா 3 வீடு கட்டினார். இப்போ என்னால் சொந்த வீட்டில் ஒரு வீடு இருக்குது, பட் சென்னையில் ஒரு வீடு இல்லாத காரணத்தினால தான் எனக்கு பொண்ணு தர வைக்க மறுத்தாங்க. சொந்த வீடு வாங்கலாங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோட இந்த பக்கம் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய இலக்காக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற இந்த பதிலும் இந்த சொந்த வீடு வாங்கினால எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் பிரச்சனை இதெல்லாம் கேட்கும்போது உங்கள் கனவை தகர்க்கிறாங்களா இல்லை தடைக்கல்லாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தடைக்கல்லாக தான் சார் இருக்காங்க. தடைக்கல்லாக இருக்காங்க. ஆமாம். ஏன்னா நான் வந்துட்டு 10 வருஷம் அம்மா வீட்டில் சொந்த வீட்டில் இருந்த வாடகை வீடை பற்றியான பக்கத்தில் வச்சுக்கோங்க கஷ்டம் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ 15 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனடியாக காலி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சட்டியும் பானையும் வச்சு இல்லை நாங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க இருங்கன்னு. இப்போ கூட ஒரு ப்ராப்ளம் தான். நான் இருக்கிற வீட்டில் வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான். நானும் ஒர்க்கிங் தான். ஆனால் அந்த ரெண்ட்டுன்ற வரும்போது தூக்கமே வராது நமக்கு. இதே சொந்த வீடாக இருந்தால் அப்படின்னு தோணும். ஆனால் அம்மா 2 வீடு கட்டினாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. அம்மாவோட அவ்வளோ ஒரு தேவதை அம்மா. என்னோட சின்ன வயசில் அம்மா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த 2 வீடையும் விற்றுட்டு அம்மா லீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம். ஆனால் லீஸ் வீட்டில் தான் இருந்து இறந்தாங்க. எனக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய வலியானது. வாழ்ந்து கெட்ட குடும்பம் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தோம் சொல்றது ஒன்று இருக்கு. வலியானது. அம்மா எனக்கு கொடுக்கும் போதெல்லாம் 10 பவுன் நகையாக கொடுப்பாங்க. அந்த நகைகளும் காப்பாற்றிக்கல நான். ஆனால் இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் சார் வந்திருக்காரு. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நான் இந்த 25வது வருஷத்தில் இந்த மேடையில் உட்காந்து சொல்கிறேன் சார், நான் கண்டிப்பாக இந்த 25வது வருஷத்துல வீடு சொந்த வீட்டுக்கு நான் போவேன் சார். நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் சார். நான் இது சேலஞ்சு சார். எனக்கு முருகர் துணை இருக்கார் கண்டிப்பாக சார். ரொம்ப சந்தோஷம்மா, சொல்லுங்க. அதாவது நாங்கள் வந்து நகை விற்றோம், கார் விற்றோம், கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் அது வந்து கல்யாணம் பண்ணாலும் கஷ்டப்படணும், வீடு கட்டினாலும் கஷ்டதான் படணும். நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ நாங்கள் நிம்மதியாக இல்லைன்னா நிம்மதியாக இல்லை. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதேமாரி நாங்களும் கஷ்டப்படுவோம். நாங்களும் நகை வைப்போம், நாங்களும் லோன் வாங்குவோம். நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வரும். நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வீடே வாங்க முடியாது அப்படின்னு எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? வீடு வாங்க முடியாது சொல்லவே கூடாது அந்த வார்த்தை. அவங்க சொன்னாங்க சார், நாய் மாதிரி விளையாட்டுறாங்க விரும்பி சொல்கிறாங்க. நாங்கள் நாயை விட கேவலமாக இருக்கிறோம். ஏன்னா சுச்சுவேஷன் என்னென்ன சொல்ல வரேன்னா, ஆங்கர் மாட்டக்கூடாது, செவுத்தில் ஆணி அடிக்கக்கூடாது. இந்த டயத்துக்கு தான் நீங்கள் அலோவ் பண்ணணும். வாட்ரு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மோட்ரு போட்டால் மோட்ரு போகும்போது ஆஃப் பண்ணலாம், இவ்வளோ தான் தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா. ஒரு சொந்தக்காரங்க வர, சப்போஸ் நான் எனக்கு ஒரு முடியல எமர்ஜென்சி, என்னோடய பேரண்ட்ஸோ என்னோட மாமாவோ என்னோடய அத்தையோ யாரோ வராங்க, நான் போய் என்ன முடியாத நேரத்தில் போய் அவங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா சார்? அவங்க அலோவ் பண்ணுறது என்னன்னா முன்னாடியே எங்களுக்கு சொல்லணும். 2வது இத்தனை பேருக்கு மேலே அலோவுடு கிடையாது, இந்த டயத்துக்கு மேலேயும் வரக்கூடாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டேன். நம்ம வாடகை வீடு எடுக்கிறோம், வாடகையும் கொடுக்குறோம். நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியலன்னா அப்போ நம்மளுக்கு உள்ளது எது நல்லது? சொந்த வீடு தான் சார் நல்லது. நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, முன்னாடி இருக்கிறவர்கிட்ட கொடுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் 2 பேருக்கு தான் நான் கேட்குறேன். அதாவது இப்போ இவங்க நிறைய கேள்விகளை முன் வச்சுருக்காங்க. சொந்த வீடு வாங்கினதுனால என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம், அதனால் இந்த வாடகை வீட்டில் இருப்பதே மேல், சொந்த வீடு நீங்கள் வாங்காதீங்க, அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அலாரமாக இவங்க இந்த பக்கம் உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய திட்டமிடுதல் இதில் வந்து தவறா, இல்லை அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கா? சார், அவங்க சொல்கிறதுல உண்மை கிடையாது. நான் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன். ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆசை இல்லா மனிதன் ஆடை இல்லா மனிதன். இந்த மாதிரி பழமொழிகளை நம்ம முன்னோர்கள் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அத்தனைக்கும் ஆசைப்படணும், ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நம்ம ஈடுபடணும். இப்போ என்னோட எதிரணியில் இருக்க வீடு கட்டிய சகோதரர் அவர் சொன்னார், அவர் சம்பாதிக்கிறதுல 70% அதில் அந்த அமௌண்ட்டை வந்து அவரோட இஎம்ஐயாக கட்டிகிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸே தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சம்பாதிக்கிறோமா, அதில் மேக்ஸிமம் பிட்வீன் 30 to 40% மட்டும்தான் இஎம்ஐக்குன்னு எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளோட
குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் ஃபேமிலிஸ் இருக்காங்க, வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. எதுக்கு பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் எதுவுமே கிடையாது. எதனால நான் சொல்கிறேன்னா, இன்னொரு சகோதரி கூட சொன்னாங்க, வீடு கட்ட சகோதரி, அடுத்த வீட்டோட சீப்பேஜ் வாட்டர் வந்து என்னோட லைனில் வருது, அதனால எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகுது அவங்களுக்கும் எனக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்க ரினோன்டு பில்டர்ஸ், அதாவது சென்னையிலையோ இல்லை எந்த ஏரியாவில் பார்க்குறீங்களோ அந்த ஏரியாவுக்கு சம் ரினோன்டு பில்டர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள ரீச் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அட்வைசர்ஸ் அண்டு கன்சல்டன்ட்ஸ் அவங்களெல்லாம் ரீச் அவுட் பண்ணணும். ஏன்னா வீடு கட்டுறதை பற்றி அவங்க தான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மேட்டர். அவங்கள விட நம்மளுக்கு இன்னும் தெரியாது. பிகாஸ் அவங்க அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது லீகலாக ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்கா, கரண்ட்டில் ஏதாவது இருக்கா, இன் ஃபியூச்சரில் ஏதாவது வருமா, இது எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ப்ராப்ளமை வந்து அவங்க முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு உண்டான தீர்வை கொடுப்பாங்க. அதே மாதிரி சார் அவர் சொன்னார், வீடு கட்ட சகோதரர் ஆப்போசிட்டில் இருக்க அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு பிளான் பண்ணேன், அது 60 லட்சத்துக்கு டபுளாக ட்ரிபிளாக போச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் ஃபஸ்ட்டு வீடு கட்டணும்னு நினச்சது என்ன, ஒரு நார்மலாக ஒரு 2 BHK இல்லைனா 3 BHK, அதை வச்சு அவர் தண்ணீரை அடையணும். அவர் தண்ணீரை அடையலை. நான் டூப்ளெக்ஸ் வில்லா தான் கட்டுவேன், உள்ள இன்டீரியருக்கு இது தான் பண்ணுவேன். சார் ஒரு 16 ரூபாய்க்கும் ஒரு டைல்ஸ் வாங்கலாம், 30 ரூபாய்க்கும் ஒரு டைல்ஸ் வாங்கலாம். எல்லாமே நம்மளோட பிளானிங்கை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சார் ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகலைன்னா ஏன் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்போ குழந்தை பிறக்கும், இதுதான் எல்லாத்தையும் கேட்பாங்க. அதே மாதிரி நீ எப்போ சொந்த வீடு கட்ட போகிற, எப்போ சொந்த வீடு வாங்க போகிற, எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க. அடுத்தவங்க ப்ரெஷருக்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் பீஸ் கண்டிப்பாக வந்து காலியாயிரும். ஸோ அடுத்தவங்களோட எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட தாத்தா 5 வீடு வச்சுருந்தார், என்னோட அப்பா 3 வீடு கட்டினார். இப்போ என்னால் சொந்த வீட்டில் ஒரு வீடு இருக்குது, பட் சென்னையில் ஒரு வீடு இல்லாத காரணத்தினால தான் எனக்கு பொண்ணு தரவைக்கே மறுத்தாங்க. ஸோ அடுத்தவங்களை பற்றின கேஸ் ஸ்டடிலாம் ஃபஸ்ட்டு படிக்கிறத விட நம்ம குடும்பம் நம்மளுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணல, அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அவங்க ஸ்டடி பண்ணல, பிளான் பண்ணல. ஆமாம் சார். அவங்க திட்டமிடுதல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி தானே ஒரு வீடு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு சிக்கல் இருக்காங்கல்ல. ஓகே, ஸோ நான் இது என்ன சொல்லுவேன்னா, லைக் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை அவங்கக்கிட்ட. என்ன தான் அவங்க வந்து அந்த வீடை தாண்டி அவங்களால செலவு பண்ண முடியாது. ஸோ இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னா அவங்களால பண்ண முடியாது. பட் இதை வந்து அவங்க முன்கூட்டியாக பண்ணலை, பட் இதை வந்து சின்ன வயசுலேயே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்திருக்கும். சம்திங் லைக் இன்னொரு இடத்துலையும் அவங்க மூவ் ஆக முடியும். ஸோ என்னோட ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த வீடை வந்து ஒரு இடத்துல வாங்குறதை விட ஒரு ஆடம்பரமான வீடை ரெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பென்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எடுக்கணும்னாவே எனக்கு வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான வழிவகுக்கும். பட் அவங்களால அதனால முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அவங்க ஒரு இடத்துல போனால் ஸோ அதுதான் பெர்மனெண்ட்னு சொல்லி லாக் ஆகிடுறாங்க.